வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல அதிரடியான பல வேலைகள் நடந்திருக்கு. தாவேகா குரூப்ப அடிச்சு விரட்டியிருக்காங்க மக்கள். ராயபுரத்துல கரண்ட் இல்ல, கேட்க போன தம்பிங்களை வெளுத்து அனுப்பியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. நேரலைய நாங்க தான் விடுவோம், நேரலைய அமர்த்தவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரலைய ஆஃப் பண்ணிட்டு ஓடி ஒளிஞ்சிருக்கு தாவேகா கும்பல். இதெல்லாம் தாண்டி எங்க அண்ணனுக்காக டாஸ்மார்க்ல 10 ரூபா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு அதிர வச்சிருக்கிறாரு கட்சிக்காரரு. என்ன நடக்குது தோழர்களே? எனக்கு நேத்து கூட ஒரு தம்பி கேட்டிருந்தாரு, எப்படிக்கா எங்களுக்கெல்லாம் அவங்கள பார்த்தாலே கொலவெறியா வருது, நீங்க சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்களே அப்படின்னு. எனக்கும் கொலவெறியா தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய 100 ஆண்டு கால வரலாற்றை சதைச்சுக்கிட்டு இருக்கு அந்த கூட்டம். நேத்து சட்டமன்றத்துக்குள்ளேயே ஆளுநர் 2 முறை நாட்டு பண்ண பாட வைக்கிறாரு தேசிய கீதத்தை. அதுக்கு கூச்சமே இல்லாம கைய கட்டி இப்படி நிக்கிறாரு. யாரு? நம்ம முதலமைச்சர். கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்ல. ஒரு RSS பாஜக சங்க பரிவார கும்பலினுடைய திட்டமிடலை கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஏஜென்ட் தான் விஜய். அப்ப அதெல்லாம் நமக்கு தெரியாமலாம் இல்ல. அதோட நேத்து ஆளுநர் வெளியே போய் பயங்கரமா பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுல புதிய உதயம் ஆரம்பிச்சிருச்சுன்னு. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு நமக்கு தெரியாதா? ரொம்ப நல்லா தெரியுங்க. மொத்தமா சரண்டர் ஆயிருக்காப்ல தற்கொலை விஜய். மொத்தமா சரண்டர் ஆயிட்டாப்ல. அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து எல்லாவற்றிற்கும் கையெழுத்து போட ரெடி ஆயிட்டார். இதோட சட்டமன்றத்துல பாஜகவுக்கு எதிராக எதுவுமே நடக்க போறது இல்ல. பாஜகவுக்கு எதிராக பேச போறது கிடையாது. பாஜகவினுடைய செயல் திட்டங்களை அறிமுகப்படுத்துவதா விஜயோடைய வேலையா இருக்கு. அதனாலதான் நமக்கு கோபம் வந்தாலும் தெளிவா மக்கள்கிட்ட கொண்டு போய் விஷயங்களை சேர்க்கணும், வரலாற்றை சேர்க்கணும், அரசியல கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு 10 பேருக்காவது தெளிவு கிடைக்கணும் அப்படின்னு பொறுமையா நிதானமா நம்ம பேசுறோம். இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, சட்டமன்றத்தில் நாங்க உள்ள நுழைஞ்சோம்னா நேரலையில தான் நாங்க எல்லாத்தையும் மக்கள் பார்க்கும்படி செய்வோம். நல்லது. நாங்க ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், அதாவது வெளிப்படையான கவர்மெண்ட். அதனால நாங்க சட்டமன்ற அத்தனை நிகழ்வுகளையும் நேரலையில நாங்க ஒளிபரப்புவோம் அப்படின்னு அமைச்சர் சொன்னார். பாருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. டிரான்ஸ்பரண்ட், குட் அண்ட் கிளீன் கவர்னன்ஸுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. பாத்தீங்களா? டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? தெரிச்சு ஓடி இருக்கு அந்த கவர்மெண்ட். நேரலைய ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு, ஏன்னா அடி வாங்குறது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. ஏன்னா வெளியே ஒரு கூட்டத்தை வச்சு தன்னை பெரிய பிம்பமா கட்டமைக்கிறாரு விஜய். அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா 35,000க்கு மேற்பட்ட குரூப், இப்பெல்லாம் 45,000 ஆயிருச்சான். வாட்ஸ்அப் குரூப் மூலமா பொய் செய்திகளை பரப்புறாங்க. அதுலயும் குறிப்பா எங்க அண்ணன் வந்தோடனே தேனாரும் பாலாரும் ஓடிட்டு இருக்கு. லஞ்சத்தெல்லாம் ஒழிச்சிட்டாருங்க. எத்தனை மாசத்துல? ஒரே மாசத்துல லஞ்சத்தை ஒழிச்சிட்டாருங்க. எல்லாம். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான ஒண்ண கூட செஞ்சாங்க. ஸ்டாலின் அவர்கள் அரசு பள்ளியில ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொண்டு வந்தார். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னா கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு பெரிய ஸ்கிரீன் வச்சு, அந்த ஸ்கிரீன்லயே குழந்தைங்க தொட்டு டச் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வரைஞ்சு பழகிக்கிற ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். நிறைய கம்ப்யூட்டர்ஸ் அது இதுன்னு இறக்கி வச்சிருக்கிறாங்க. இவனுங்க என்ன சொன்னானுங்க, அரசு பள்ளி கூட நாசமா போச்சுனானுங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்? அந்த வீடியோவை வெளியிட்டு, எங்க அண்ணன் ஆட்சி பாத்தீங்களா, உங்க அண்ணன் பூச்சியை கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஆட்சி நடத்துறதுக்கு அறிவு வேணும். பாருங்களேன். பாத்தீங்களா? இந்த வீடியோ எப்ப எடுக்கப்பட்டது, எப்ப கொண்டு வரப்பட்டது? இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில, திராவிட மாடல் ஆட்சியில கொண்டு வரப்பட்டது. ஆனா என்ன ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கான்? எங்க அண்ணன் விஜய் வந்தோடனே மாறி போச்சு உலகமேன்னு. என்னடா இன்னும் பட்ஜெட்டே போடலையா? இன்னும் பட்ஜெட் போடல நீங்க, அதுக்குள்ள எப்படி மாத்துனீங்க? ஏற்கனவே இருக்கிற அத்தனை திட்டங்களுக்கும் பேரை மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கீங்க. அம்மா உணவகம் இன்னைக்கு வரையும் பேர் மாத்தப்படலைங்க. இன்னைக்கு வரையும் பேர் மாத்தப்படல. ஆனா நீங்க வந்த உடனே நாள் முதல்வன் திட்டம் இருக்கு இல்லையா, படிச்சுட்டு போற பிள்ளைங்களுக்கு பயிற்சி கொடுக்கிற நிறுவனங்கள், அந்த திட்டத்தவே ஒழிச்சு கட்டிட்டு இவங்க பேர்ல வெற்றி அப்படின்ற பேர்ல இந்த எல்லா உள்ளாடி வேலையிலையும் பாத்துட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க மக்கா, இது திராவிட மாடல் ஆட்சி செஞ்ச நலத்திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
இந்த சூழ்நிலையில தான் நாங்க நேரலையில எல்லாத்தையும் ஒளிபரப்புவோம், நேரலையில மக்களுக்கு நாங்க எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள போய் நேரலைய கட் பண்ணிருக்கான். எதுக்கியா கட் பண்ணனா, இன்னைக்கு வரைக்கும் 100கணக்கான 200 300ன்னு போயிட்டு இருக்கு. 235 ஆச்சா போன 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும். இன்றைக்கு 70 வயதுக்கு மேல இருக்கிற ஒரு பாட்டி, படுத்த படுக்கையா இருக்கிறவங்க, அவங்களால எழுந்து நடமாட முடியாது. அவங்கள ஒருத்தர் ரேப் பண்ண போயிருக்கான். இப்போ நான் இந்த ரெக்கார்ட் பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ். அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க சட்டமன்றத்துல, இது குறித்து கேள்வி கேட்பாங்க. அதனால ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, கேள்வி நேரம் இல்லை, கேள்வி நேரம் நாங்க கொடுக்கல. ஏன்னா இவங்க கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்றதுக்கு அறிவு வேணும்ல, அதனால கேள்வி நேரத்தை ஒழிச்சு கட்டியாச்சு. இப்போ நேரலையும் ஒழிச்சு கட்டியாச்சு. நேரலை இருந்தா மக்கள் பாத்துருவாங்க. இங்க கேட்கிற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. தமிழ்நாடு தறிகட்டு போச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. தமிழ்நாட்டுல இவ்வளவு ஓட்டையா ஒரு அரசாங்கம் வந்து செஞ்சிருக்கு அப்படின்ற உண்மை மக்களுக்கு போயிடக்கூடாதுன்றக்காக என்ன பண்ணி வச்சிருக்காங்க, நேரலையை தடுத்து வச்சுட்டாங்க. நேரலை நிறுத்தப்பட்டது. 1-2 பேர் பேசுறத மட்டும் வெளியிட்டுட்டு மொத்தமா நிறுத்தி வச்சுட்டாங்க. இதுதான் இவங்க தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டை கொண்டு வரணும். வெளிப்படையான ஒரு அரசு வேணும்னா உங்ககிட்ட பிரச்சனை இல்லாத அரசியல் அறிவு வேணும், நேர்மை வேணும், உண்மை வேணும், மக்களுக்கு செய்யணும்ன்ற தொலைநோக்கு திட்டம் வேணும். இது எதுவுமே இல்லாத நீங்கள் வெறும் நாடகத்தை மட்டும்தான் அடிச்சுட்டு இருக்க முடியும். சரிங்களா? இன்னொரு பக்கம் என்ன ஆகி போச்சு, மேகதாது அணை பிரச்சனை. இந்த மேகதாது அணை பிரச்சனையில என்ன நடக்குதுன்னு கூட விஜய் தெரியாது, அதை வாசிக்க கூட அவருக்கு தெரியாது. அப்படித்தான் அவருடைய நிலைமை. இந்த மேகதாது அணை பிரச்சனை குறித்து அவங்க இன்னைக்கு ஒரு தனி மனித தீர்மானம் கொண்டு வரார், விஜய் கொண்டு வரார். அனைத்து கட்சிகளும் அதை ஆதரிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு நதி எங்க தொடங்கினாலும் அந்த நதி பாயக்கூடிய பகுதியில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் அந்த நதிக்கு சொந்தக்காரங்க. புரியுதுங்களா? இதுதான் நதி நீர் பாலிசி. அந்த நதி எங்கெல்லாம் போகுதோ அந்த மக்கள் எல்லாரும் அந்த நதிக்கு சொந்தக்காரங்க. உற்பத்தி ஆகிறது வேணா கர்நாடகத்துல இருக்கலாம் காவிரி, ஆனால் அதன் மூலமாக 4 மாநிலங்கள் பயன்பட்டு இருக்கு. இப்ப இந்த மாநிலங்கள் பயன்பாட்டை நீங்க உடைக்கணும்னு நினைச்சா அந்த மாநிலங்கள்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்காம நீங்க ஒரு ப்ராஜெக்டையும் பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க இன்னைக்கு கர்நாடகத்துல நாங்க மேகதாதுவை கட்டியே ஆகும்னு அவங்களுக்கு ஒரு பிரஷர், அந்த மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நதிநீர் தாவா சட்டம், அதாவது நதி பங்கீட்டு சட்டம் 1956. அதன்படி புதுசாக ஒரு நடுவர் மன்றத்தை உருவாக்கணும். சும்மா பாஜக ஆரம்பிச்ச நடுவர் மன்றத்துக்குள்ள போய் நம்ம கையை கட்டிலாம் நிக்க முடியாது. புதிய நடுவர் மன்றம் உருவாக்கணும். அதன் மூலமாக இந்த நதிநீர் பங்கீட்டை அவங்க கரெக்டா பாத்துக்கிட்டே இருக்கணும். அவங்கதான் இது சரியா நடக்குதா அப்படின்னு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் புதிய ஒரு நடுவர் மன்றத்தை உருவாக்கணும். இதெல்லாம் என்னன்னே தெரியாது விஜய்க்கு. அவர் வாட்டுக்கு ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாரு. உடனே எந்திரிச்சு உதயநிதி என்ன சொல்றாரு, இவ்வளவு நடந்திருக்கு, நம்ம இவ்வளவு போராடி இருக்கோம், இதுக்கெல்லாம் தாண்டி இதை நம்ம அமைக்கணும்னு ஆல்ரெடி சென்ற அரசு கோரிக்கை வச்சிருக்கு, கொண்டு போய் கொடுத்திருக்கோம், மனு கொடுத்திருக்கோம், அதை தீர்மானமா நிறைவேற்றணும், மீண்டும் அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு உதயநிதி பேசினோடனே நாங்க 4வது பத்தி கீழே உதயநிதி ஸ்டாலின் சொன்னதை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரோ பாருங்க. புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது அப்படிங்கறத என்னுடைய பெயர்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருத்தத்தை சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். எதிர்க்கட்சி தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்து போச்சு. கரண்ட் கட் ஆகுது இல்லையா, மக்கள் என்ன பண்ணாலும் நாங்க வேடிக்கை பார்ப்போம்னு இந்த அரசு மண்ணு உட்கார்ந்து இருக்கு. நிறைய பொய் வீடியோக்களையும் ரீல்ஸையும் போட்டுக்கிட்டு நம்மள திசை திருப்பிக்கிட்டு இருக்கு. ராயபுரம் இருக்கு இல்லையா, ராயபுரம் மக்கள் நடுராத்திரி முழுக்க கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்புறம் ரோட்ல மொத்தமா மக்கள் திரண்டுட்டாங்க. திரண்ட உடனே தாவேகா கூட்டத்துல ஒரு 4-5 பேர் போய் மக்களை சமாதானப்படுத்த போறாங்க. ஆனா மக்கள் கொலவெறியில இருந்திருக்கிறாங்க. உங்க சமாதானம் இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், மரியாதை ஓடி போடா, உங்க எம்எல்ஏ எங்க இருக்காரு, உங்க எம்எல்ஏ நம்பரை கொடு, யாருடா நீங்க எல்லாம் அப்படின்னு அடிச்சு வெளுத்து அனுப்பியிருக்கிறாங்க. பாருங்களேன் வீடியோவை.
பாத்தீங்கல்ல, கரண்ட் கொடுக்க மாட்டோம், இதெல்லாம் திமுகவுடைய சதி அப்படின்னு நீங்க சொன்னா மக்கள் நம்புற இடத்துல இல்லை. உங்க ஆட்சி அதிகாரத்துல ஓட்ட இருக்கு, உங்களால இந்த கரண்ட் சப்ளைய சந்திக்க முடியல, அதுக்கு திட்டமிட முடியல, உங்களுக்கு அதற்கான அரசியல் அறிவு பத்தாது அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனி தாவேகா போராட்டத்தெல்லாம் முதுகுல தட்டி மக்கள் ஓட விடுவாங்கன்றது இந்த வீடியோ ஒரு சாட்சி. இதெல்லாம் தாண்டிங்க ஏங்க, நாங்க தான் 717 கடையை அடைச்சிட்டோம்ல அப்படின்னாரு. எந்த கடையனே அடைச்சிங்க அப்படின்னு கேட்டா அந்த சாராய மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க அதைத்தான் சமூக வலைத்தளத்துல போட்டிருக்காங்களே. இது ஒரு அமைச்சருக்கான பேச்சா? சமூக வலைத்தளத்துல பொய்யதான் அதிகமா பரப்புவீங்க. நாங்க கேட்கறது அரசு வெளியிட்ட ஆணை, அரசு வெளியிட்ட பட்டியல், அரசு வெளியிட்ட அந்தந்த கடைகளினுடைய நம்பர்ஸோட இருக்கிற பட்டியல். அது கொடுக்க மாட்டாங்களாம். ஆனா 717 கடை மூடப்பட்டதுன்றதை நம்ம நம்பணுமா? அப்புறம் புதிதாக திறக்கப்பட்ட மணமகள் மன்றங்கள், அது ஏன் தனியார் ஆரம்பிச்சாங்க? கடைகள் மூடப்பட்ட இடங்கள்ல எல்லாம் 100 அடி தூரத்துக்குள்ள மணமகள் மன்றங்கள் திடீர்னு முடிச்சதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன நம்ம கேட்போம்ல. மணமகள் மன்றங்கள்ன்ற பேர்ல ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு மன்றத்தை நடத்துறாங்கன்னா அந்த 100 பேர் தான் உள்ள இருக்க முடியும். ஆனா 3 கிலோமீட்டருக்கு நின்று சாராயம் வாங்கிட்டு போனாங்களே அரசு அதிகாரிகள், ஏதாவது அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல. ஏன்னா நடத்துறதே தாவேக்கானா மணமகள் மன்றங்களை, அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அதுல கடுப்பான ஒரு தம்பி கேட்டிருக்காரு, என்னங்க நீங்க சும்மா சும்மா, எங்க அண்ணன் அன்னைக்கு ஆமா பாடினாரு, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு, அதுக்கு ஏன் இப்ப குடிச்சு தானே போறீங்க, ஜாகிறவங்க 10 ரூபா எங்க அண்ணனுக்கு குடுத்துச்சாங்க அப்படின்னு போட்டிருக்காரு வீடியோ. யாருங்க இவங்க எல்லாம் பாருங்களேன். ஆவனா எல்லா ஒயின் ஷாப்லயும் போய் 10 ரூபாய் அதிகமா இருக்கு, 10 ரூபாய் கூட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல வச்சுட்டு கேமரா எடுத்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேரு. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு சாவ போறது நீங்க. 150 ரூபாய் கொடுத்து சாவறதுக்கு குடிக்கிறீங்க. என் கூட 10 ரூபாய் போட்டு குடிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. ரொம்ப சீரியஸா ஐசியூல இருக்கு தமிழ்நாடு. ஒரே மாசத்துல வயசானவங்க, 3 வயசு குழந்தை, யாரும் தப்பிக்க முடியல, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க முடியல. காவல்துறை பெண்கள் தொடர்ந்து பாலியல் அத்துமீறலுக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க காவலர்கள். இப்படியான ஒரு சிக்கலான சூழ்நிலையில அரசியலை தெளிவா யோசிக்கிற கொஞ்சம் மக்களாவது இருந்தா தான் உசுர கொடுத்து நம்ம மாநிலத்தை, மாநில சுயாட்சியை, மாநில உரிமையை பாதுகாக்க முடியும். அதனால உணர்ச்சி வசப்பட்டு அப்படி இப்படின்றத விட ஸ்ட்ராங்கா நின்னு, கருத்தியலா நின்னு, அரசியலா நின்னு மக்களை ஒருங்கிணைக்கணும்.